மார்வாடிகளே திரும்பிச் செல்லுங்கள். தெலுங்கானாவில் புது போராட்டம். தெலுங்கானாவில் மார்வாடிகளை திரும்பிச் செல்லுங்கள் என்ற பிரச்சாரம் மாநிலம் முழுவதும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. செகந்திராபாத்தில் வாகன நிறுத்தும் இடம் தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவரை ஜெயின் மற்றும் மார்வாடி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தாக்கியதன் மூலம் இந்த பிரச்சாரம் வலுவடைந்துள்ளது. முதலில் ஜாதி முதலாக உருவெடுத்த இந்த விவகாரம் இப்போது குஜராத், ராஜஸ்தான் மற்றும் வட இந்தியர்களுக்கு எதிரான போராட்டமாக மாறியுள்ளது. தெலுங்கானாவில் மார்வாடி மற்றும் குஜராத்தி வர்த்தகர்கள் தங்கள் வணிக வளத்தளத்தை விரிவாக்கி ஆதிக்கம் செலுத்தி உள்ளூர் வணிகர்களை குறைத்து போலியான பொருட்களை சந்தையில் தள்ளுவதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நடைமுறைகள் உள்ளூர் வாழ்வாதாரர்களுக்கு தீங்கு விளைவிப்பதாகவும் கலாச்சார மரபுகளை அழிப்பதாகவும் அவர்கள் கூறினர். ஆமாங்க, இவர்கள் இந்துன்னு சொல்லிக்கிட்டாலும் இவருடைய கலாச்சாரமே தனி தான். இவர்களும் எந்த மனிதர்களுடன் ஒட்ட மாட்டாங்க. அந்த குரூப் தான். அந்த குரூப் ஒருத்தன் கையில் காசு இல்லாமல் இருந்தானா எல்லாரும் காசை போட்டு சேர்த்து போட்டு அவனை உட்கார வச்சு ஒரு கடையை கொடுத்து அவனை ஒரு பெரிய ஆளை ஆக்கி விட்ருவாங்க. அந்த அளவு ஒற்றுமை அவர்கள் மத்தியில் இருக்கும். சம்பாதிக்கிற காசை ஃபுல்லாக எல்லாம் குஜராத் இது மாதிரி அவர்கள் ஏரியாவுக்கு தான் கொண்டு போயிடுவாங்க. இங்கே அதிகமாக கொடுக்கல் வாங்கலாம் வச்சுக்க மாட்டாங்க. இவர்கள் ஒரு தனி சமூகம். இங்கே உள்ளூர் ஆட்களை வேலைக்கு வைக்க மாட்டாங்க. வெளியூர்லேருந்துலாம் ஆளுகளை கொண்டு வருவாங்க. ரெண்டாவது, தீண்டாமை இவர்கள்ட்ட இருக்கும். அவர்கள் ஏரியாக்குள்ளே இப்போ கோயம்புத்தூர்லாம் நிறையா நடந்துகிட்ருக்குது. மண்ணின் மைந்தர்களை தூரமாக்கி எங்கேருந்து வந்தவனெல்லாம் கொண்டு இங்கே வச்சு அவர்கள் கோல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ரெண்டாவது, பொருட்கள் போலியான பொருட்களை கொண்டு அசல்னு சொல்லி குறைச்சி விற்று மற்றவர்கள் பக்கத்தில் உள்ள கடைகள்லாம் சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இது மாதிரியான பல பிரச்சனைகள் மார்வாடிகள்னால நடக்குது. அது நம்ம தமிழகத்திலும் நடக்குது. திருப்பூர், கோயம்புத்தூர், சேலம் இது மாதிரியான மாவட்டங்கள்லாம் பெரும் வாரியாக மார்வாடிகள் அந்த இடங்களை பிடிச்சு உள்ளூர் மண்ணின் மைந்தர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறாங்க. அது சம்மந்தமாக இந்த போராட்டம் வந்திருக்குது. இது வரவேற்கத்தக்க போராட்டம். இந்த போராட்டம் வெற்றி பெற்று மார்வாடிகள் அவர்கள் ஊருக்கு சொல்லட்டும்.